தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். சஞ்சார் சாதி செயலியை கட்டாயமாக்கியுள்ள மத்திய அரசு தனியுரிமையை பாதிக்கும் செயல் என கொந்தளிக்கும் எதிர்கட்சிகள். இந்த விவகாரத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சஞ்சார் சாதி செயலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸை சைபர் கிரைம்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக 2023 உருவாக்கப்பட்ட ஒரு வலைதளம் தான் இந்த சஞ்சார் சாதி. தொடர்ந்து 2025 இந்த சஞ்சார் சாதி மொபைல் ஆப்பாகவும் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சஞ்சார் சாதி மூலமாக நம்முடைய மொபைல் IMEI நம்பரை பயன்படுத்தி நம்முடைய மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ அந்த மொபைல் ஃபோனை பிளாக் செய்ய முடியும், அல்லது அது எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி கண்காணிக்கவும் முடியும். தொடர்ந்து நம்முடைய ஃபோனுக்கு ஏதாவது ஸ்கேம் கால் வந்தால் அதை புகார் செய்யவும் முடியும். மேலும் நம்முடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது, இப்போ உதாரணமாக என்னுடைய பேரில் எனக்கு தெரியாமல் வேறு ஏதாவது சிம் கார்டு யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத இதில் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு அந்த சிம் கார்டை பிளாக் செய்ய முடியும். இப்படி மொத்தமாக ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அறிமுகம் செய்யப்பட்டது தான் இந்த சஞ்சார் சாதி. பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட இந்த சஞ்சார் சாதி எப்படி சர்ச்சையானது? கடந்த நவம்பர் 28 மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் தயாரிக்கப்படுற அல்லது இறக்குமதி செய்யப்படுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்களையும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசருக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த சஞ்சார் சாதி அதில் கண்டிப்பாக இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கணும். அதுவும் யூசர் நினைச்சாலும் டெலிட் செய்ய முடியாத அளவுக்கு கட்டாயமாக இதில் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கணும். ஏற்கனவே இருக்க யூசர்களுக்கு அப்டேட்ஸ் மூலமாக இந்த ஆப் மொபைல் ஃபோனுக்கு ஏற்றப்படணும், அதுவும் கட்டாயமாக ஏற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதை நிறுவனங்கள் செய்யலைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. இதுதான் தற்போது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, சஞ்சார் சாதி செயலியை கட்டாயமாக்கி இருப்பது என்பது தனியுரிமை மீதான நேரடி அச்சுறுத்தல். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமா இந்த அரசாங்கம் இந்தியாவை சர்வாதிகார நாடா மாற்ற முயற்சி செய்யறாங்க. சைபர் கிரைம் பாதுகாப்பு என்பது முக்கியம்தான், ஆனா வரம்பு மீறி இந்த மாதிரி தனியுரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி செயல்களை ஈடுபடக்கூடாது அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த விவகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரையும் எதிரொலிக்குது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ரேணுகா சௌத்ரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சஞ்சார் சாதி செயலியை கட்டாயமாக்கி இருப்பது என்பது தனியுரிமையை பாதிக்கக்கூடிய செயல்னு அவங்களும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து சிவசேனா உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இத்தனை எதிர்ப்புகளுக்கு அப்புறமா மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சஞ்சார் சாதி ஆப்பை யூசர் தேவையில்லைன்னு நினைச்சா டெலீட் பண்ணிக்கலாம், கட்டாயம் இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த ஆப் பற்றி அறிமுகம் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போது இது கட்டாயம் இல்லை, டெலீட் செஞ்சுக்கலாம்னு சொல்கிற மத்திய அரசு முன்பு கட்டாயம் என சுற்றறிக்கை விட்டது ஏன்ற கேள்வி இப்போ வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்களுக்கு தனியுரிமைங்கிறது, பிரைவசிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா, ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை அன்வான்ட் கால் வருதுன்றது அவங்களுக்கே தெரியும். அன்வான்ட் காலில் பேங்க்ல இருந்து கால் பண்ணுவாங்க, லோன் சைட்லேருந்து கால் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு வேணுமான்னு கால் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய நம்பர் எப்படி போகுதுன்னு யோசிச்சு பார்த்தா, நம்ம நம்பர் உட்பட தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே 100க்கு 200க்கு விற்கப்படுது. இதுதான் உண்மை. நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதும் சரி, இல்லை இன்டர்நெட் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணும்போதும் சரி, மொபைல் நம்பர் கேட்குற இடத்துல நம்ம மொபைல் நம்பரை கொடுப்போம். அவங்க நம்மளுடைய டேட்டா, மொபைல் நம்பர் உட்பட தனிப்பட்ட தகவல்களை சேமிச்சு வச்சு இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு 100க்கு 200க்கு விற்கிறாங்க. அவங்க இதை வாங்கி நமக்கு ஃபோன் பண்றாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க சூழல்ல இதுவே மிகப்பெரிய ஸ்கேமா மாறிட்டு இருக்கு. பிரைவசிக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கமே இப்படி ஒரு மொபைல் ஆப் மூலமா நம்முடைய பிரைவசியை கேள்விக்குள்ளாக்குவது தான் தற்போது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மத்திய அரசு நோக்கி வைக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஆப்பிள் மொபைல் போனை ஹேக் செஞ்சு எங்களை உளவு பார்க்க முயற்சி செய்வதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மத்திய அரசு நோக்கி வச்சாங்க. தற்போது அதே போன்ற ஒரு நடவடிக்கையை மக்கள் மீது திருப்பி இருப்பதாகவும் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இந்த விவகாரத்தில் மத்திய அரசோட நோக்கம் தான் என்னன்ற கேள்வியும் இங்கே எழுந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பை மேண்டட்டரியா கட்டாயமாக்குனா இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரும். அதே மாதிரி தனியுரிமை மீதான கேள்விகளும் வரும்ன்றது முன்பே தெரியுமா அல்லது தெரிஞ்சதை அதை செஞ்சாங்களான்ற கேள்விகள் வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. அதாவது இந்த மாதிரி மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது நடவடிக்கைகளோ சட்டங்களோ வந்தால் அதற்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.